முதல்ல ராணவ் அம்மா அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் மனசு கொஞ்சம் சமாதானப்படுங்க. ஏன்னா எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடைசி ராணுவோட ஃபேஸ் அந்த கண்ணெல்லாம் க்ளோஸ்அப் வைக்கும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே அழுக வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. பாவம் அவர் இந்த இந்த செகண்ட் ப்ரமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் வந்து மொத்த டீமையும் உட்காத்தி வச்சு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ராணவுக்கு வந்து இப்படி கையில் அடிபட்டிருக்கிறதுனால 3 வீக்ஸ் ரெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார், கண்டிப்பாக வெளியே போக மாட்டார். ஸோ அப்போ வந்து அன்ஷிதா வந்து சொல்லிட்டாங்க, நீ அந்த டைமில் வந்து விளையாடும்போது எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஏதோ சும்மா சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் உண்மையிலேயே அதை சீரியஸாக நினைக்கல. ரொம்ப சாரி, நான் மனசார வருத்தப்பட்டு சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பரவாயில்ல, தப்பு பண்ணுறது மனுஷ குணம். ஆனாலும் அதை தப்பை உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்குறாங்க அன்ஷிதா. தீபக் வந்து சமாதானப்படுத்துகிறாரு, அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ராணவும் அந்த சாரியை ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நடந்தது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். முத்துக்குமரன் வந்து இங்கே வந்து தோளில் அப்படி தடவி கொடுத்துட்டே இருக்காரு ராணவுக்கு. இங்கே வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, நீ வந்து கீழே விழும்போது நீ வேணும்ன்ட்டு நீ வெளியே தெரியணுங்கிறதுக்காக நீ பண்ணுறேன்னு தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யா தான் வெளியே தெரியணும்னு ஒன்றுனா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த வேலையை பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ராணவை பார்க்கும்போது அப்படி தோணிகிட்டே இருக்குது. தான் பண்ணுறது, நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் தான் பண்ணுற தப்பு அடுத்தவங்க பேரில் போடுவாங்க. அவங்க அந்த தப்பு பண்ணிவிட்டு அடுத்தவங்க அதை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சௌந்தர்யா எப்போவுமே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராணவுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ அவன் வழியில் இருக்கும்போது யாருக்காக இருந்தாலும் கோவம் தான் வரும். நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதை பண்ணணுன்ட்டு பண்ணுறேனே தவிர அது வேணும்ன்ட்டு பண்ணுறேன், வெளியில் தெரியணுன்ட்டு பண்ணுறேன், நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் ரொம்ப பெயினோடு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தனியாக உட்காந்து ஜெஃப்ரிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் ராணவ் கிட்ட சாரி கேட்குறதுக்காகவே எந்திரிக்கலை. நான் வந்து ராணவ் நீ வந்து இப்போ கீழே விழுந்தேன்னா அது உன்னோட தப்புன்னு சொல்கிறதுக்காக தான் நான் எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் ஒரு வழியில் இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட போய் இப்படி பேச முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இது எப்படி தான் மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியலை. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.